Hello students, welcome to HIBA Max, 12th Standard Business Max, Chapter 2, Integral Calculus 1, Exercise 2.4 இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? Integrate the following with respect to x. x வச்சு நமக்கு ஒரு 5 questions கொடுத்திருக்காங்க. அதை நம்ம integrate பண்ண போறோம். சரிங்களா? Example sums already solve பண்ணிருப்பேன். அதுல இருக்க அதே மெத்தட் தான். ஸோ example sums பார்த்துட்டு நீங்க எக்ஸசைஸ் பார்க்கும்போது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். First question பாருங்க, 2 cos x minus 3 sin x plus 4 secant square x minus 5 cosecant square x. இப்போ நமக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. இதை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம், இல்லை ஒரே இன்டெகிரேஷனுக்குள்ளேயே நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் தனித்தனியாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணிடலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் 2 cos x minus 3 sin x plus 4 secant square x minus 5 cosecant square x லாஸ்ட்ல dx எழுதிக்கணும். தனித்தனியாக நான் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ண போகிறேன். சரியா? இப்போ 2ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் வெளியே எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதணும். மைனஸ் இருக்குது, 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு இன் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 4 கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 5 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா cosecant square x into dx. 2 அப்படியே இருக்கட்டும். cos x இன்டிகிரேட் பண்ணா எனக்கு sin x கிடைக்கும். பிளஸ் சிங்கிறது வேணா லாஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து மைனஸ் 3 இருக்கு. sin x இன்டிகிரேட் பண்ணா மைனஸ் cos x பிளஸ் 4 இருக்கு. secant square x இன்டிகிரேட் பண்ணா tan x அப்புறம் மைனஸ் 5 cosecant square x இருக்கு. cosecant square x நான் இன்டிகிரேட் பண்ணும்போது மைனஸ் cot x. இப்போ எல்லாமே முடிச்சுட்டா லாஸ்ட்டாக ப்ளஸ் சி எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக அது எழுதிக்கிட்டா போதும். இப்போ ஃபைனலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். 2 இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு tan x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு காட் எக்ஸ் ப்ளஸ் சி. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? டைரெக்டாகவே இந்த மைனஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணி எழுதலாம். பட் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சம்ஸ் நீங்கள் வந்து ப்ரொசீஜராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிடுங்க. நல்லா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன பிறகு நம்ம அதெல்லாம் ஷார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஷின், சைன் கியூப் எக்ஸ். சைன் கியூப் எக்ஸுக்கு டைரெக்டாக இன்டிகிரேஷன் கிடையாது. ஸோ இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டிகிரலாக மாற்றிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணலாம். சரியா? சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் சைன் கியூப் எக்ஸு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த சைன் கியூப் எக்ஸுக்கு டைரெக்டாக நமக்கு இன்டிகிரேஷன் இல்லாதனால நான் இதை சின்னதாக மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்னென்னா சைன் 3x சைன் 3 தீட்டா வரும். சரிங்களா? சைன் 3 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 சைன் தீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் தீட்டா. இப்போ தீட்டா இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிறனால நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். சரியா? சைன் கியூப் எக்ஸை இப்போ நம்ம கொண்டு வரணும், ஏன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மைனஸ் டேர்ம் இன்செர்ட் போயிட்டு ப்ளஸ் டேர்ம் இன்செர்ட் கொண்டு வந்துடலாம். அப்போ 4 சைன் கியூப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சைன் எக்ஸ் ப்ளஸ் அந்த சைடு வந்தால் மைனஸ் சைன் 3x. 4ம் நமக்கு தேவையில்லை, வெறும் நமக்கு சைன் கியூப் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க போகிற 1/ல் எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/4 3 times of sin x minus sin 3x. இப்போ இந்த டேர்மை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் sin cube x is equal to இந்த டேர்ம் அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 1/4 3 times of sin x minus sin 3x அப்புறமா dx. இப்போ 1/4ன்றது கான்ஸ்டன்ட். இதை என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்து எழுதிடலாமா? 1/4 கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வந்து ரெண்டுத்துக்குமே வரும். கரெக்டுங்களா? ஸோ இதை தனியாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். 3 sin x மைனஸ் sin 3x இன்ட்டு dx. இப்போ இந்த ரெண்டு டேர்மே நம்ம என்ன பண்ணிடலாம், தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். 1/4 ரெண்டுத்துக்குமே காமன். அது இல்லாமல் நான் தனித்தனியாக ரெண்டுமே எடுத்து எழுதுறேன். 3 sin x dx அண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருந்தேன். மைனஸ் 1/4 ரெண்டுத்துக்குமே வரணும், இங்கேயும் வரணும் இங்கேயும் வரணும். 1/4 இன்டிகிரேஷன் ஆஃப் sin 3x இன்ட்டு dx. இப்போ இந்த 3யும் வெளியே கொண்டு வந்துட்டா 3/4ன்னு மாறிடும். sin x இன்டிகிரேட் பண்ணும்போது மைனஸ் cos xன்னு கிடைக்கும்.
minus 1 by 4 இருக்கு. again sin 3x integrate பண்ணா minus cos 3x. இப்போ xக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ல 3 இருக்கு. அப்போ divided byலயும் 3 வரணும். புரியுதுங்களா? இப்போ xக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பட் xக்கு முன்னாடி 3 இருக்கு. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ப்ளஸ் சி எழுதிடலாம். இப்போ லாஸ்ட் ஆன்சரில் இது சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 3 by 4 cos x minus into minus 1 by 4 into 3 இருக்கா? அப்போ 1 by 4 3s are 12ன்னு எழுதிடலாம். சரிங்களா? 12 into cos 3x plus c இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் பாருங்க. cos 2x plus 2 sin square x divided by cos square x. இது ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின், கவனமாக பாருங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணலாம். integration of cos 2x plus 2 sin square x divided by cos square x அப்புறமா ஒரு dx. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த ஐடென்டிட்டி தெரியும். cos 2x தான் எப்படி மாற்றி எழுதுறது? cos square x minus sin square x. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் மாற்றி எழுத போகிறேன். இந்த டேர்ம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டெக்ரல் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இல்லைனா ஒரு லைனுக்கு நம்ம இன்டிகிரேஷன் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். cos 2x plus 2 sin square x divided by cos square x. இப்போ நான் cos 2xக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா cos square x minus sin square x. அப்புறம் ஒரு ப்ளஸ் 2 times of sin square xும் இருக்குது. divided byல cos square x இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஒரே டேர்மா? இப்போ 2 minus 1 1ன்னு மாறிடுமா? cos square x plus பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் sin square x. ஏன்னா 2 minus 1 1 divided by cos square x. So cos square theta plus sin square theta. இந்த ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? cos square theta plus sin square theta is equal to 1. ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நான் இந்த நியூமரேட்டர் கம்ப்ளீட்டாக 1ன்னு மாற்றிடுறேன். அப்போ 1 by cos square x. 1 by cos square xனா என்னது? secant square x. இப்போ இந்த ஒரு டேர்ம் போதும் இது ஃபுல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இது நம்ம இவ்வளோ சின்னதாக மாற்றி கொண்டு வந்துட்டோமா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cos 2x plus 2 sin square x divided by cos square x dx is equal to integration of secant square x dx ன்னு மாற்றி எழுதிட்டா போதும். இப்போ secant square x ஓட ஆன்சர் என்ன? tan x அண்ட் லாஸ்ட்டில் ப்ளஸ் சின்னு எழுதிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா சம்? ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட சம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 by sin square x into cos square x. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணிடலாம். 1 by sin square x இன்னொன்று cos square x. ஸோ நமக்கு எப்போவுமே sin x cos xக்கு தான் இன்டிகிரேஷன் இருக்குது, ஸ்கொயருக்கு இல்லை. அப்போ இதை நான் ரெடியூஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 இருக்கு இல்லையா? ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம். cos square theta plus sin square theta is equal to 1. ஸோ இந்த 1 இருக்கிற இடத்துல நான் இந்த ஃபுல் டம்மை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ cos square thetaக்கு பதிலாக x plus sin square thetaக்கு பதிலாக x divided by sin square x into cos square x dx. இப்போ எதுக்காக இதை எடுத்து எழுதணும்னா இந்த டினாமினேட்டர் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ நம்ம பிரித்து எழுதிக்கலாமா இதை? cos square x divided by இது ஸ்கொயர். சரிங்களா? sin square x cos square x plus sin square x divided by cos square x sin square x into dx. சைனும் கேன்சல் ஆகிடும், காசும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். தனித்தனியாக எடுத்துக்கும் போது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by sin square x dx தனியாக எடுத்துடலாம். ப்ளஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by cos square x dx. 1 by sin square x னா என்னது? cosecant square x எழுதிக்கலாமா? which is equal to 1 by sin square x என்றது cosecant square x into dx plus 1 by cos என்றது secant square x dx. integrate பண்ணா minus cot x ன்னு கிடைக்கும். plus secant square x integrate பண்ணா tan x ன்னு கிடைக்கும் plus c. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் இருக்க வேண்டாம், அதனால tan x ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் காட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக ப்ளஸ் சி. ஈஸியாக இருக்கா சம்? அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பார்க்கலாமா? ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். 1 minus sin 2x
சரிங்களா? ஸோ இதுக்கு டைரெக்டாக இன்டிகிரேஷன் கிடையாது. அப்போது இதை நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மை மாற்றிட்டு சால்வ் பண்ணலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் 2x இன்டூ டிஎக்ஸ். ரூட் வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த ரூட் வேல்யூ ரிமூவ் பண்ணால் தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். இந்த ரூட் வேல்யூ ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் 2 விஷயம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்க இடத்துல. அப்புறம் என்ன இருக்குன்னா சைன் 2x. சைன் 2x எப்படி எழுதலாம்னா 2 டைம்ஸ் ஆஃப் சைன் எக்ஸு காஸ் எக்ஸுன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் 1 இருக்கிற இடத்துல sin square x plus cos square x minus sin 2x பதிலா 2 sin x cos x. So 2 sin x cos x root இருக்கு into dx. இப்போ இதில் ரூட் எப்படி கேன்சல் பண்ணுவோம்னா இந்த டேர்ம் எப்படி இருக்கு பாருங்களேன். இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் a into b. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a இருக்கிற இடத்துல சைன் இருக்கு, b இருக்கிற இடத்துல காஸ் இருக்கு. ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், அதுக்கு மேலே ரூட் இருக்கு, வெளியே டிஎக்ஸ் இருக்கு. பாருங்க ஈஸி, ஸ்கொயர் ரூட் ஈஸியாக என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்புறம் வெறும் இன்டிகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ சைன் எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கு, cos x இன்டிகிரேட் பண்ணால் sin x, லாஸ்ட்டில் ப்ளஸ் சி. இப்போ ரெண்டுத்துலையுமே மைனஸ் இருக்கா? ஸோ நான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா cos x மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் sin x ப்ளஸ் சி தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 2.4 எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் எப்போவுமே எக்ஸசைஸ் சால்வ் பண்ண முன்னாடி ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் சம்ஸை சால்வ் பண்ணுங்கள். அதுவுமே சேனலில் இருக்குது. அப்போ தான் நமக்கு கான்செப்ட் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.